செல்வம் ஆசான், ஐயாத்துறை ஆசான், ராஜசிங் ஆசான் இவர்கள் தங்களுடைய சீடர்களுடன் மேடைக்கு அருகில் வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இந்த சிறப்பு விளையாட்டுகளை மிக சிறந்த சீடர்களை கொண்டு விளையாட வேண்டும் என்று தாழ்மையாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். சிறந்த சீடர்கள், நன்கு கற்று தேறிய சிறந்த சீடர்களை கொண்டு விளையாட வேண்டும். மனிதனின் உள்ளத்தை புகுந்து உயிராகும் அற்புதம். தமிழர்களின் வரலாறு கலைநயத்தோடு பின்னப்பட்ட ஒரு காவியம் போலவே இருக்கிறது. தமிழகம் என்றால் கலை, கலை எனில் தமிழகம்தான். சங்க காலம் முதல் இன்று வரை கலை தமிழரின் அடையாளமாகவே திகழ்கிறது. களரி என்பது தமிழர்களின் போர்க்கலைகளுள் முதன்மையானது. இக்கலையை போற்றும் விதமாக களரி கலை விழா 2026ஆம் ஆண்டு இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். விழாவின் துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடுவதற்காக KSC ஆசிரியர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கன்னியாகுமரி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் புரோகிராமினுடைய ஆசிரியர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அனைவரும் இருக்கையில் அமரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்காப்பு கலையாம் களரி கலையை எம் மாவட்டத்தில் கடைக்கோடி வரை கொண்டு சென்று இன்றும் உயிர் கொடுத்து களரி மீது கொண்ட பேரார்வத்தால் களரி ஆசான் என்றும் மாணவர்கள் மீது கொண்ட அக்கறையால் இவரது அயராத முயற்சியாலும் ஸ்டார் அகாடமி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரு கலையை தேர்ந்தெடுத்து சிறப்பாக பயிற்சி அளித்து வருகின்றனர். இவரது முயற்சியால் பல மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் நம் மாவட்டத்தை தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலைகள் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் மாநில அரசால் அறிவிக்க முக்கிய காரணம் இவர்தான் என்றால் மிகையாகாது. இத்தனை மரியாதைக்கும் உரிய நம் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு பொன்னாடை அணிவித்து முமன்றம் அளிக்க எமது ஆசிரியர் மிஸ்டர் அபிக் சார் அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். புன்னகை மனது
செயல்பட்டு வரும் மேயர் திரு ஆர் மகேஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களை கௌரவிக்கும் விதமாக எமது நிறுவனர் மற்றும் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். சிலம்பின் ஒளியில் வீரத்தை விதைத்தாய், களரி தலைதனை சரித்திரம் படைத்தாய். இத்தகைய பெருமைக்குரியவர் டாக்டர் எம் ஜெயக்குமார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக எம் நிறுவனர் மற்றும் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். அறிவென்னும் சுடர்வழி ஏந்தி ஆற்றலில் செல்ல சிறப்பு விருந்தினர் எம்எல் வந்திருக்கும் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களை டாக்டர் ஜெயக்குமார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக நம் அமைச்சர் அவர்களை அழைக்கிறோம். நம்மோடு இணைந்து செயல்படும் கலை பண்பாட்டு துறை மூலமாக நம் கலைகளை பாதுகாக்கும் அவர்களை வருக வருக என்று அழைத்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக திருமதி லதா அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். நம்மை வழிநடத்தி வரும் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் அவர்களை வருக வருக என்று பின்பு நம்மை வழிநடத்தி வரும் நமது ஆசான்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அதற்கு பின்பாடு நமது மாணவர்கள் இன்று போட்டியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மாணவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களை இந்த இடத்தில் அழைத்து வந்த நமது பேரண்ட்ஸ் ஒவ்வொரு பெற்றோரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய டீம் மெம்பர்ஸ், ஏஎஸ்சி டீச்சர்ஸ் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என் வருக வருக என்று வரவேற்று என் வரவேற்பை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழா. இப்பொழுது உடனடியாக இந்த சிறப்பு விளையாட்டுகளை செய்வதற்காக ஆசான்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். முதலாவதாக தினேஷ் ஆசான் அவர்கள். இப்பொழுது சிவசங்கரன் ஆசானுடைய குழு அவருடைய விளையாட்டு திறமையை காட்டுவார்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 சமநிலை. மாணவர்கள் மிக சிறப்பாக விளையாடுகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக தினேஷ் ஆசான். மிக சிறப்பாக விளையாடிய
இப்பொழுது ராஜசிங்காசனுடைய குழுவினர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வேகமா செய்யுங்க. நல்ல பவரா செய்யுங்கப்பா. அடி வீரமா இருக்கணும். சின்ன குழந்தைகள் மாதிரி விளையாடுங்க. நல்ல வேகமா விளையாடுங்க. ஸ்பீடா இருக்கணும். அப்பா வேகமா விளையாடுங்கப்பா. ஏய், அடுத்தபடியாக பத்மினி விளையாட்டு குழுவினரின் சிலம்ப விளையாட்டு நடைபெற இருக்கிறது. பத்மினி விளையாட்டு குழுவினரின் சிலம்ப விளையாட்டு வேகமா செய்யணும், பெருமைப்பா செய்யணும். பார்க்கிறவங்க போர் அடிக்க விடாது. சரியா? ஏய் மாணவர்கள் வேகமா செய்யணும். வேகமா செய்யுங்க. இப்பொழுது பத்மினி குழுவினருடைய சிலம்பாட்ட மலர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டு வேகமா விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க, ஸ்பீடா விளையாடுங்க. வேகமா வேகமா பண்ணுங்க. Right, come on, start. இப்பொழுது மின்னல் சந்திரநாத் வேகமா விளையாடுங்க. இப்ப பாக்குறதுக்கு வெறும் இருக்கணும். வீர விளையாட்டு. இப்பொழுது ஆடுகளத்தில் விளையாடி கொண்டிருப்பவர் மின்னல் சந்திரநாசனுடைய குழுவினர். வேகமா விளையாடுமா. இப்பொழுது பிரிவுச்சோடு முறை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பிரிவுச்சோடு முறை வேகமா.
சுற்றி இருப்பவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்யும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எல்லாரும் கைதட்டுங்க, பிள்ளைகளுக்கு ஆரம்பிச்சுங்க. சபீமாசனுடைய குழுவினர்கள் சிலம்ப வரிசை செய்கிறார்கள். வேகமா அரேஞ்ச் பண்ணுங்க. சரி, ரெடி 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 ஆகுங்க. ரெடி, கம் ஆன், ஸ்டார்ட். வேகமா பண்ணு பண்ணு. எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க மாணவர்களை. நல்ல வேகமா பண்ணுங்க. நிக்க கூடாது, வேகமா வச்சுங்க. ஓகே, சிறப்பாக விளையாடுது. நடும் சிலம்பம் அடிமுறை, கரிப்பட்ட வீச்சு. ஓகே ஓகே, அப்ப நல்ல கை தட்டுங்க, நல்ல உற்சாகப்படுத்துங்க. உற்சாகப்படுத்துங்க. அடி 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 தூக்கு. நல்ல வேகமா நிக்கணும். அடி, ஆசா சொல்ற மாதிரி ஏறி அடி. இல்ல அடியை காணப்ப, அடியை காணும். அடி. அடுத்தபடியாக சின்னங்கள் விளையாட வந்திருக்கிறார்கள். வேகமா விளையாடுங்க. ரைட், கம் ஆன். போடு, தூக்கி போடு. வேகமா எல்லாரும் கை தட்டுங்க. நல்ல கை தட்டு, நல்ல உற்சாகப்படுத்துங்க. வெரி குட் வெரி குட். நல்லா விளையாடுங்க. எல்லாருமே நல்லா விளையாடுறீங்க. வேகமா வாங்க. சார், ஒரு நல்ல நல்ல கை தட்டு கொடுங்க எல்லாரும். எல்லா வீரர்களையும் உற்சாகப்படுத்தணும். சொல்லுவோம். அபிசாசன் குழுவினுடைய வீரர்கள் விளையாடுங்க. வேற வீரர்கள் எப்படி நிக்கிறீங்க? என்ன 2 கப்பு இருக்கு. ஸ்டார்ட். இந்த வேகமா என்ன விளையாடுங்க. நீ பார்க்காத விளையாடு, உனக்கு தெரிஞ்சது செய். நிக்க கூடாது, ஒரு மாட்டு விளையாடு. அடுத்தபடியாக வேலப்பராசர் குழுவினர்கள். வேலப்பராசர் குழுவினர்கள் வெட்டு வெட்டு வெட்டு, ஏதாவது நடக்கணும். வெட்டு. எல்லாரும் கை தட்டுங்க, எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. அப்ப ஒண்ணு இல்ல, நேரம் இருக்கு, விளையாடலாம். அழகா விளையாடலாம். அடி. வெரி குட் வெரி குட். அடுத்தது கைமுறை. வெரி குட். எல்லாரும் உற்சாகமா கை தட்டுங்க. விட்டு, நீ அடிக்கும் பொழுது போட மாட்டேங்கிற. அடி.
வெரி குட் வெரி குட். பிடிச்சு வாங்கியாச்சு. அடுத்த அடிக்க கை தட்டுங்க. ஓகே. இரண்டு ஆசான்மார்கள் இப்பொழுது களத்தை கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நடுச்சிரம்பம். எதிரிகளுடைய சிலம்ப கம்பியை தூக்கி வீசிட்டாங்க. அடி அடி குத்து. நல்ல மாணவர்கள் நல்ல உற்சாகப்படுத்துங்க. நல்ல உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும். கை நல்லா எடுத்து குத்து. அவ்வளவுதான். கத்திமுறை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப கவனமா விளையாடணும். வேகமா விறுவிறுப்பா அழகா விளையாடுங்க. தமிழருடைய வீர விளையாட்டுல ஒரிஜினல் கத்தி வச்சு விளையாடி இருக்காங்க பாருங்க. மாணவர்கள் நல்லா உற்சாகப்படுத்துங்க. கை தட்டுங்க. அடிப்படை அடிப்படை வேகமா. சரியா? நல்ல உற்சாகப்படுத்துங்க. வேகமா விளையாடுங்க. இப்பொழுது வேலப்பன் ஆசானுடைய குழுவினர்கள் தரக்குழும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வேகமா விளையாடுங்க. வெரி குட் வெரி குட். அடுத்தது பாருங்க. இப்பொழுது வேலப்பன் ஆசான் அவர்களுடைய மகன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இப்பொழுது பாருங்க, ஒரே ஆள 4 பேர் வெட்டுறாங்க. ஒளிவு பிரிவு. வேகமா வேகமா பாருங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான். யாரும் பார்த்து நிக்க கூடாது. வெறும் பெற்று செய்ய முடியும். அடி. வெரி குட் வெரி குட். எல்லாரும் கை தட்டுங்க. அதாவது இந்த விளையாட்டு சினிமாவில் தான் பார்க்க முடியும். அங்க யாரும் அடிக்க மாட்டாங்க. இது நேரடியாக நடக்கக்கூடிய போட்டி. யார் விளையாட பார்க்க விளையாடுங்க. இது கரக்குளம் ஆசானுடைய சீடர்கள். வெரி குட். வேகமா வேகமா போங்க. போயிட்டே இருங்க.
சரி, வேகமா வாங்க, வேகமா வாங்க. அடுத்தபடியாக ஸ்டார் அகாடமியினுடைய விளையாட்டு வீரர்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸ்டார் அகாடமி இப்பொழுது வேலப்பராசன் குழுவினுடைய குருவழக்கம். சீக்கிரமா வேகமா செய்யுங்க பாப்பா. ஸ்டார்ட். இப்பொழுது ஸ்டார் அகாடமியினுடைய விளையாட்டு வீரர்கள் வேகமா வாங்க, விறுவிறுப்பா செய்யுங்க. எல்லாரும் உற்சாகமா கை தட்டுங்க. எல்லா மாணவர்களும் நீ பார்த்துட்டு இருக்கிற வீரர்கள் கை தட்டி நல்லா ஆரவாரப்படுங்க. கட்டு கை சவுண்ட் வரல, அடிங்க. வேகமா விளையாடு, வேகமா விளையாடு. தம்பி எழுப்பு, வெட்டுக்கத்தி காலம் வரும்போது எழுப்பிடணும். சரி, நீ பார்க்காத வெட்டு. அடுத்தபடியாக லமூரியா அகாடமியுடைய மாணவர்கள் கை தட்டுங்க, கை தட்டுங்க, வேகமா கை தட்டுங்க. அடுத்தபடியாக லமூரியா சுருவாள் எழுதி தாடு விளையாடு தம்பி. சுருவாள் எழுதி சொல்லி வீழ்ச்சி விளையாடு, அப்படியே உழைக்கிறாரு. வேகமா வேகமா செய்யுங்க. நல்ல விறுவிறுப்பா இருக்கணும் மீத விளையாட்டுது. அடுத்தது எட்வின் குழுவினர், எட்வின் ஆசானுடைய குழுவினர் ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நல்ல விளையாட்டு வீரர்களை வச்சு விளையாடுங்க, நல்ல விளையாடுங்க. நன்றி, வணக்கம். எப்ப கை தட்டுங்க, நல்ல உற்சாகம் கேட்டுங்க. லமூரியாவின் குழுவினர்கள். அடுத்தபடியாக எட்வின் ஆசானுடைய வீரர்கள். புரிதலை விளையாட்டு எட்வின் ஆசான். வேகமா விளையாடுங்க, யாரையாவது அடிச்சு போடு, அடி கல்லுக்கு அடி அடி, இதே ஒன்று செய் சீக்கிரம். சூப்பர். முடிஞ்சு. கை தட்டுங்க, கை தட்டுங்க. வேகமா விளையாடணும், கரெக்டா விளையாடணும். அவ்வளவுதான். வேகம் வேகமா தலையை நூத்திச்சுக்க.
நன்றி. கைதட்டுப்பா, கைதட்டுங்க. இப்பொழுது ராஜா சிங் ஆசானுடைய குழந்தைகள் இப்ப ஆசா களத்தில் நிற்கிறாரு. அவ்வளவுதான். சிசியரை வெட்டு ஆடி வெட்டு. நல்ல உற்சாகப்படுத்துங்க. நல்ல கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. அப்படியே உற்சாகம் இருக்கும். வாங்க. வெரி குட். கைதட்டுங்க, கைதட்டுங்க. ஆசா ஸ்டார் அகாடமியுடைய மாணவர்கள். எஸ், தூக்கு, அடிச்சு தூக்கு. அவ்வளவுதான். எல்லாரும் கை தட்டுங்க. உற்சாகமா. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். 108 பிடிகள் உண்டு. அதுல அழகா பிடிச்சிங்க ஒரு பிடி. வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாரும் கை தட்டுங்க. உற்சாகமா கை தட்டுங்க. வெட்டு வெட்டு, வேகமா வெட்டு. ஏய், வெட்டு வாங்குறது நிக்க கூடாது. வேகமா அசைச்சு விளையாடு. அவ்வளவுதான். வெட்டுறதே விழுந்துட்டா. வெட்டு, முடி. முடி, முடி. வெட்டு தீரு. நைஸ், வெரி குட். அடுத்தது விஜயகுமார். அடுத்தது யாரு? இப்பொழுது 86 வயதை கடந்த அடுத்தபடியாக 86 வயதை கடந்த பல ஆயிரக்கணக்கான மேடைகளை இந்த விளையாட்டு களங்களை சந்தித்த ஐயா இன்பதாஸ் ஆசான் அவர்கள் ஒரு கம்பு வீச்சு வீசிய பின்னர் தினேஷ் ஆசானுடைய குழுவில் விளையாடுவார்கள். இப்பொழுது களத்தில் இருப்பது இன்பதாஸ் ஆசான். வயது 86 வயதிலும் இளம் சிந்தனையை போல விளையாடி கொண்டிருப்போர் இன்பதாஸ் ஆசான் அவர்கள். நம்முடைய வடசேரியை சார்ந்த சண்முகம் ஆசானுடைய முக்கியமான சிந்தனை. அடி அடி கைதட்டுங்க, அடிக்கு தூக்குங்க. ஆசான் நல்லா உற்சாகப்படுத்துங்க. ஓகே. ஏப்பா எல்லாரும் கைதட்டுங்க. நல்ல ஒரு கைதட்டு. அடுத்தபடியாக தினேஷ் ஆசான் குழுவினர்கள். இந்த பையன் தம்பி, அது வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. மட்டும் அதில் இறங்குங்க. மற்ற ரொம்ப விளையாடுங்க. விளையாடு. அப்ப ஒவ்வொரு குழுவிலும் மிக சிறப்பாக விளையாடக்கூடியவங்க விளையாடுங்க. மிகச்சிறந்த ஒற்றைச்சோடு
இப்பொழுது தினேசாசன் அவர்கள் சீனச்சோட முறையில் அடித்து முடித்தார்கள். அடுத்தபடியாக அவங்க விளையாடு. அப்பா நீங்க சலிமாசனா நல்ல விளையாடக்கூடியவங்க மட்டும் விளையாடணும். அடுத்தபடியாக தங்கராஜாசன் அவர்கள் யாரப்பா அப்பா ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இப்பொழுது ஞானம் பகுதியை சேர்ந்த தங்கராஜாசன் இளம் முதியவர் தூக்குதராஜி நல்ல திருந்தவர்கள் கைதட்டுங்க, நல்ல உற்சாகப்படுத்துங்க. அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு விளையாடி பிடிச்ச பிறகு அடுத்த வேண்டாம். குமாராசன் அடுத்தபடியாக ஸ்டார் அகாடமி, அடுத்தது குமாராசன் குழுவினர்கள். கை தட்டுங்க, நல்ல உற்சாகமா கேட்டுங்க. அடுத்தது இப்பொழுது ஆடிக்கொண்டிருப்பவர்கள் குமாராசன் குழுவை சார்ந்தவர்கள். வேகமா செய்யுமா, எல்லாம் உற்சாகமா கைதட்டுங்க. அடுத்தபடியாக ஸ்டார் அகாடமி, எல்லாம் வேகமா விளையாடுங்க. இப்பொழுது குமாராசனுடைய சீனர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குமாராசனுடைய குழுவில் அடுத்து விறுவிறுப்பாக விளையாடக்கூடிய மாணவர்கள் இறங்கி விளையாடவும். அடுத்தபடியாக 75 வயதை தாண்டிய ஒரு இளைஞர் களத்தில் இறங்கி இருக்கிறார். அடுத்தபடியாக கைதட்டுமா, நல்ல கைதட்டுங்க சொல்லலாம். எழுபத்தி 5 வயதை தாண்டிய நம்முடைய சத்யதாசாசன் அவர்கள். வெரி குட், வெரி குட். கைதட்டுங்க. போதும் போதும், நல்லா விளையாடுங்க சார். நல்லா கைத்தட்டுங்க பிள்ளைகளுக்கு. அதாவது எவ்வளவுதான் வயசானாலும் களத்துல வந்துச்சுன்னா அப்படி உயிர் வந்துடும். அதான் உற்சாகமாக கைதட்டுங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். அடுத்தபடியாக அப்ப களத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாருங்க, அந்நியர்கள் படையெடுப்பு மாதிரி சுத்தி நிற்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் உள்ள நெருங்கிட்டீங்க. கொஞ்சம் விலகி நில்லுங்க. ரைட்,
ஸ்டார் அகாடமியினுடைய மாணவர்கள் ஸ்டார்ட். கம் ஆன். இப்பொழுது ஸ்டார் அகாடமி குழுவினுடைய மெய்ப்பயிற்சி. மிகச்சிறந்த உடற்பயிற்சியுடைய பகுதிகள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாணவர்களும் இங்கு விளையாடுற எல்லா மாணவர்களும் மிக சிறப்பான உடல் வன்மை பெற்றிருந்தீர்கள். ஸ்டார் அகாடமியினுடைய மாணவர்கள் மெய்ப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குழு நம்முடைய இந்த கலையை எப்படியாவது வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆர்வத்தோடும் துடிப்போடும் அரசை அணுகி இதற்கு உயிரூட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுடைய குழு மட்டுமல்ல, இதற்கு பயிற்சியாளராக தம்பி வின்சென்ட் மாஸ்டர் இன்னும் பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பிற்கு முழு மூச்சாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற வின்சென்ட் அவருடைய பயிற்சியின் மாணவர்கள் இவர்கள். இந்த பயிற்சியில் இவர்களை பயிற்சி கொடுப்பதில் நம்முடைய அமைச்சருடைய கரங்களும் உண்டு. அனைவரும் உற்சாகமாக மாணவர்களை கைத்தட்டி ஆரவாரம் செய்யும்படி அவர்களை மகிழ்விக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வேகமா செய்யுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். எல்லாரும் கை தட்டுங்க. அடுத்தபடியாக கோபிநாத் ஆசானுடைய குழுவினர்கள். கோபிநாத் ஆசானுடைய குழுவினர்கள் நல்ல விளையாடக்கூடிய நல்ல திறன் வாய்ந்த மாணவர்களை இறக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வேகமா வேகமா. இப்பொழுது விளையாடி கொண்டிருப்பவர்களை உற்சாகப்படுத்தும்படி அனைவரும் கரவை இறக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கைதட்டுங்க, எல்லாரும் கைதட்டுங்க. நல்ல வேகமா. உயிர் இருக்கணும், விளையாட்டுல நல்ல உயிர் இருக்கணும், நல்ல பவரா செய்யணும். அடுத்தபடியாக ஐயப்பராசன் அவருடைய குழுவினர்கள். ஐயப்பராசனுடைய குழுவினர்கள் அப்பா கைத்தட்டுங்க, வேகமா கைத்தட்டுங்க. முடிச்ச பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லி இது மாதிரி பவர் விளையாடுங்க. பவர் ஸ்டாமினா, அப்புறம் உங்களுடைய விஷன் ஸ்டாமினஸ் எல்லாம் இருக்கணும். அடி சுலபா கூட வேகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் வேணும். நல்ல ஸ்பீடா போடு. தயவு செய்து எல்லா ஆசாமர்களும் நன்கு பயிற்சி பெற்ற மாணவர்களை மட்டும் இறக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடி வேகமா அடி, நிக்காத. இது சிறப்பு கலவை அரங்கம். நல்ல சிறப்பாக விளையாடக்கூடிய மாணவர்களை இறக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடி கைதட்டுங்க தம்பிக்கு. இப்பொழுது ஐயப்பராசன் அவருடைய குழுவினர்கள்
ஐயப்பராசன் அதான் வேகமா வேகமா விளையாடுங்க. இப்ப நல்ல சின்ன குழந்தைகளை இறக்காம நல்ல வீரர்களை இறக்குங்களா பாப்போம். வெரி குட். ஆடி கை தட்டுங்கப்பா, எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. பாரு எப்படி பண்றாங்க பாரு, வேகமா. வெரி குட் வெரி குட். ஐயப்பராசனுடைய குழுவினை சேர்ந்த 2 வீராங்கனைகள். தூக்கு, அடிச்சு தூக்கு. வேகமா இருக்கணும். நல்ல விளையாடக்கூடிய மாணவர்களை வச்சு நல்லா விளையாடுங்க. போதும் போதும் போதும். கை தட்டுங்க, கரவொலி எழுப்புங்க. ரைட். சார் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்தபடியாக சுயம்பலிங்கம் ஆசான் அவர்கள். சரி சரி சரி, வேகமா வேகமா. ரைட் தம்பி, மேக்சிமம் கொஞ்சம் பெரிய பசங்களா பார்த்து விளையாடுங்கப்பா. இது சிறப்பு விளையாட்டு. நல்ல எக்ஸ்பர்ட் இறங்கி விளையாடி நாங்க பார்க்க வேண்டியது. வெரி குட். தூக்கு தூக்கு, அடிச்சு தூக்கு. எல்லாரும் கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்கப்பா தம்பிகளை. இதை தொடர்ந்து பாலகிருஷ்ணா ஸ்கூல். ஐயா, பாலகிருஷ்ணா ஸ்கூல் தம்பி சீக்கிரம். ஐயப்பராசனுக்கு ஆர்வம் குறையல. அடிச்சு தூக்கு, அடிங்க. உற்சாகமா கை தட்டுங்க, கை தட்டுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். பாலகிருஷ்ணா ஸ்கூலை தொடர்ந்து சுயம்பலிங்கம் ஆசான். வெரி குட் வெரி குட். நல்ல கை தட்டுங்க. எஸ்ஐவி பாலகிருஷ்ணா கிரகாம்பல் ஸ்கூல் சார்புடைய மாணவர்கள். வேகமா விளையாடுங்க. அடுத்து தூக்கு, வேகமா இருக்கு. வேகமா பயப்படக்கூடாது, வேகமா தடுக்கணும். ஆசனை அடிச்சு தூக்கு, அவ்வளவுதான். அப்படியே சங்கர முடிச்சா அவ்வளவுதான் முடிச்சு ஆசனை. அடி எல்லாரும் கை தட்டுங்க. ஆசை எழுந்து ஓடுது. அடே சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான். குத்து. வேகமா கை தட்டுங்க. சிறப்பாக விளையாடினார்கள். மொத்த கிரவுண்ட் மண்டையை எடுத்தாச்சு. போதும் 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 போதும். கையை பதிச்சிடாத. வெரி குட். இது அடிமணி மாதிரி இல்லை, எதிரி அடிமணி மாதிரி இருக்கு.
ரைட். சரி சரி, உற்சாகமா கை தட்டுங்க. அவ்வளவுதான். பாவம் பையன் பாவம், விட்டுருங்க சார், விட்டுரு விட்டுரு, அவ்வளவுதான். வெரி குட். எல்லாரும் உற்சாகமா. என்ன இது முடியலையா? ஆமா அவ்வளவுதான். அங்க ஒண்ணு இல்லப்பா நீ பிடிக்கிறதுக்கு. ஏய் சங்கில சவுண்டுடா. ஏய் கால் வேற இடத்துல வைக்கணும், அதோட முடிஞ்சிடும். வா அடே, எல்லாரும் கை தட்டுங்க. இவன் வீட்டு பகைய திட்ட மாதிரி இருக்கு. எதிரடி பாருங்க. ரைட் ரைட் ரைட், வெரி குட் வெரி குட். முடிச்சிடலாமா? இப்ப எப்படி முடிக்காம விட மாட்டீங்களோ? இதுல முடிச்சு எப்படி கடைசியில அடுத்தபடியாக இருக்காங்களா? கிரகாம்பல் ஸ்கூல் கிரகாம்பல் ஸ்கூலுடைய கிரகாம்பல் சாருடைய ஸ்கூல் மாணவர்கள் வேகமா சூப்பரா கை தட்டுங்க. எல்லாரும் உற்சாகப்படுத்தி கை தட்டுங்க. தொடர்ந்து சுயம்பலிங்க மாசான், அதைத் தொடர்ந்து குமார் ஆசான் குழுவினர்கள். அடுத்தபடியாக சுயம்பலிங்க மாசானுடைய குழுவினர்கள். தயவு செய்து நல்ல விளையாடக்கூடிய மாணவர்கள் விளையாடவும். வெரி குட் வெரி குட். அப்பா எல்லாரும் கை தட்டுங்க. அப்பதான் பிள்ளைக்கு நல்ல உற்சாகம் வரும். ரைட். கை தட்டுங்க, உற்சாகமா கை தட்டுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். எல்லாரும் எல்லாரும் உற்சாகமா ஒரு கையடி கொடுங்க. ஆசை மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எப்படி அடிச்சாங்களோ இப்போ விட்டுட்டு போறது மாதிரி இல்ல. நாங்க கையை தட்டி பாக்குறோம், விரட்டி பாக்குறோம், ஒண்ணும் விடுற மாதிரி இல்ல. வெரி குட். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இப்பொழுது களத்தில் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் வீராங்கனை கிரகாம்பல் ஸ்கூல் சாருடைய ஸ்கூல் மாணவி. வெரி குட் வெரி குட். இப்பொழுது ஸ்டார் அகாடமி குழுவினர்கள். எல்லாரும் உற்சாகமா கை தட்டுங்க. வேகமா வேகமா பண்ணுங்க. ஸ்டார் அகாடமியினுடைய மாணவர்கள். வெரி குட். வேகமா வேகமா எப்ப உற்சாகமா கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க. அவங்க கூட உள்ளவங்க கை தட்டினாலே போதும். நீங்க ஏன் தட்டல? ஸ்டார் அகாடமி கை தட்டுங்க.
வேற யாரும் இடையில வேண்டாம். இப்ப யாரு விளையாடுறது? சரி, சரி முடிச்சுக்கப்பா. நல்ல உற்சாகமா கேட்டுங்க. இப்ப நல்ல விளையாடக்கூடிய மாணவர்கள் மட்டும் விடுங்க, சின்ன குழந்தைகளை விடாதுங்க. சின்ன குழந்தைகளை விட வேண்டாம். நல்ல விளையாடக்கூடிய மாணவர்கள் மட்டும் வருங்க. குமாராசன் சிவபிரிக வாசனுடைய குழந்தைகள் அப்ப விளையாடுறீங்களா? சிவபிரிக வாசன் விளையாடுறாங்களா? ராஜசேகரா இது யாரு? இப்ப பேர் சொல்லக்கூடிய ஆசைமார் விளையாடுங்க, மற்றவங்க விளையாடக்கூடாது. ராஜசேகர் ஆசான் இருக்காங்களா? ரைட். நல்ல உற்சாகமா கைத்தட்டி அனுப்பி வைக்க அவங்கள. அடுத்தபடியாக ராஜசேகர் ஆசான் குழுவினர்கள். அப்ப நல்ல விளையாடுறவங்க வச்சு விளையாடுங்க. அதாவது ஒரு ஆசானுடைய குழுவினர்கள் ஒரு சிறப்பு விளையாட்டு, 2 சிறப்பு விளையாட்டு அப்படி செய்யணும். அடுத்தது குமாராசனுடைய குழுவில் சிறப்பா எந்த விளையாட்டு விளையாடுறீங்களோ அது மட்டும் செய்யணும். இது நம்ம ஷோக்கு பண்ணுவது பெர்ஃபார்மன்ஸ் அந்த டீம் விடாதீங்க. நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறது அது மட்டும் ஒரு டீமுக்கு ஒருவருக்கு 2 பேருக்கு ஆப்போசிட் பண்ணுவாங்க.
குழுவினர், குமாராசன் குழுவினர். அப்ப குமாராசன் குழுவினர் யாரு? முடிஞ்சுதா? ரைட். அடுத்த சுயம்பிரிங்க மாசான். ஐயா சுயம்பிரிங்க மாசான் யாரு? அப்ப சிறப்பா மட்டும் செய்யணும். வேற சலீம் ஹாசன் குழுல சிறப்பா விளையாடுறதுக்கு இருந்தா விளையாடலாம். வாங்க கூட்டுவாங்க. ஆமா ஷேமிங் ஹாசன். அப்ப இங்க யாரையும் ஒதுக்குறது அதெல்லாம் இருக்காது. அப்படி விளையாடும் பொழுது இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம அதை கூப்பிட்டோம். சீக்கிரம் பண்ணுங்க, நீங்க விளையாடுங்க. இப்பொழுது சிவலிங்க மாசான் அவருடைய குழுவினர்கள் அப்ப சுருக்கமா அழகா விளையாடணும். அடுத்தபடியாக சலீம் ஹாசன் குழுவினர்கள், சலீம் ஹாசன் குழுவில் உள்ள மாணவர்கள் சிறப்பாக விளையாடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிக்க முடிங்க. வேகம் அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கணும். வேகமா வாங்க. சலீம் ஹாசன் குழுவினர்கள் ரெடியா வாங்க களத்துக்குள்ளார. ரைட் சரி பிக்க முடிங்கப்பா. ரைட் வேகமா முடிங்க. அவ்வளவுதான், முடிச்சுக்காங்க. ரைட் கட்டி அதுல போட்டு ஒதுக்கி தூக்கிட்டு. நல்ல கை தட்டுங்க உற்சாகமா. இல்ல இது நல்ல விளையாட்டு, சாதாரண விஷயம் இல்ல. வெரி குட் வெரி குட். எல்லாரும் உற்சாகமா கை தட்டுங்க. அவ்வளவுதான், எது இல்ல. முடி முடி முடி. சரி வெரி குட் வெரி குட். கை தட்டுங்கப்பா. சுயமலிங்க மாசான் பையனை கட்டி போடுங்க. எப்படியும் சலீம் மாசான் அவருடைய குழுவினர்கள் இதோடு மிக சிறப்பாக எல்லா ஆசாமருடைய விளையாட்டு சிறப்பாக இருந்தது. சிவலிங்க மாசான் அவர்கள் இதோடு இந்த மாலை நேர களரி பயிற்சியுடைய சிறப்பு விளையாட்டுகள் முடிவில் இருக்கிறது. தம்பி வின்சென்ட் எங்க? கேடையும் வாள் மட்டும் விளையாடுற போதும். ஸ்டார் குழுவினரில் கேடையும் வாள் இருந்தா ஒரு விளையாடுங்க. அவ்வளவுதான். இப்பொழுது ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் வேலப்பராசன் அவருடைய மகன் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எதிரி முறைகள் ஆம்புலன்ஸ் டிரைவர் எங்க இருந்தாலும் உடனடியாக ஆம்புலன்ஸ் பக்கம் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆம்புலன்ஸ் டிரைவர் தெரியல.
கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விளையாட்டு வீரர்கள் சரி, மாணவர்கள் எங்கே போகாதுங்க. மாணவர்கள் அங்கே நின்று விடுங்கள். மாணவர்கள் அங்கு செல்ல வேண்டாம். மாணவர்கள் விளையாட்டு களத்தில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாங்க, ஒருத்தர் அங்க போக கூடாது, ஓடுவாங்க. விளையாடுங்க, அம்மா விளையாடுங்க. ஸ்டார் குழுவினர் வேகமா செய்யணும், சரியா? விறுவிறுப்பா இருக்கணும், வேகமா இருக்கணும். ஆமா, வெரி குட், வெரி குட். நல்ல ஸ்டெப் வச்சீங்க. ஆடி சூப்பர், எல்லாரும் கை தட்டுங்க. விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அன்பு சகோதரர் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற குருக்கள் ஜெயக்குமார் அவர்களே, இந்த மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற புதிய ஆசான்மார்கள் மற்றும் இந்த கலைக்காக தன்னுடைய வாழ்நாளின் பெருமதியை செலவழித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, ஜெயராஜ் அவர்களே, அன்பு சகோதரர் ஞானப்பன் அவர்களே, நம்முடைய ஆசான்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நீங்க ஒருத்தர் பேசுறது நிறுத்திட்டீங்கன்னா நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். இந்த களம் என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய களம். நம்முடைய இலக்கியமானாலும் சரி, நம்முடைய வரலாறு ஆனாலும் சரி, எங்கிருந்து நோக்கிலும் தமிழருக்கு ஒரு வீரம் உண்டு. தமிழருடைய வீரத்தை பாடாத இலக்கியங்களே கிடையாது. உலக அரங்கில் மனிதத்துவத்துடைய முதல் முன்னோடியாக தோன்றியவர்கள் நாம். மலைகளுடைய மணப்பரப்பிலே அந்த வீர விளையாட்டுகள் போர்க்கலையாக பயிற்றுவிக்கப்பட்டன. அந்த போர்க்கலைகள் அனைத்தும் பிற்காலத்தில் வெவ்வேறு வடிவங்களாக ஒவ்வொரு வல்லுநர்களுக்கு ஏற்ப மாற்றம் செய்யப்பட்டு மிக சிறப்பான வடிவங்களை பெற்று தமிழகத்திலே பல்வேறு வீர விளையாட்டுகளாக சிறந்து விளங்கின. அந்த விளையாட்டுகள் அனைத்தும் அதற்கு என்று ஒரு பெரிய இலக்கிய நூலை இருந்திருக்கிறது. களரியாவிரை என்று சொல்வார்கள். களரியாவிரை என்ற அந்த இலக்கிய நூலானது கடல் கொந்தளிக்கும் பொழுது அழிக்கப்பட்டது, அழிந்துவிட்டது. அதுபோலவே வர்ண பதக்கொத்து என்ற ஒரு நூல், இவைகளெல்லாம் கடல் கொண்ட காலத்தில் அழிந்த நூல்கள். அவ்வளவு உடனுடைய முக்கியமான தானங்களையும் எவ்வாறு தாக்க வேண்டும், எவ்வாறு எதிரியை தாக்கி அழிப்பது அல்லது தற்காப்புக் கொள்வது என்பது போன்ற மிகச்சிறந்த உயிரோட்டமான ஒரு தற்காப்பு கலையை உலகிற்கு அளிப்பவர்கள் தமிழர்கள். இன்று சீனாவில் இருக்கக்கூடிய கலையானாலும் சரி, ஜப்பானில் இருக்கக்கூடிய கலையானாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலையானாலும் சரி, அனைத்திற்கும் தாயகமாக விளங்கியது தமிழருடைய வீரக்கலையை. தமிழ் மண்ணிலிருந்து மக்கள் ரஷ்யா சென்றார்கள், உஸ்பெகிஸ்தான் சென்றார்கள், இதற்குரிய உக்ரைன் சென்றார்கள். அப்படியே மத்திய கடலாளர்கள் பாபிலோன் மக்களை தாண்டி நம்முடைய இந்தியாவுக்கு மீண்டும் நுழைகின்றது. இந்த கலை உலகிற்கும் சென்று பழகியது. தமிழகத்திலே வீரமோதி என்ற ஒரு மாபெரும் மிகப்பெரிய ஒரு தற்காப்பு கலை வல்லுநர் நம்முடைய பகுதியாகிய கலையல் என்ற பகுதியில் வாழ்ந்திருக்கிறார். அந்த
அந்த பகுதியிலே அவர் வாழ்ந்த காலத்தில் அவரிடம் வந்து கல்வி கற்றவர் தான் நம்முடைய எல்லோருக்கும் தெரியும் ஏழாம் அறிவில் படைத்தோம். ஏழாம் அறிவு என்ற படத்தில் நடித்த போதி தர்மன், வீரபோதியினுடைய சீடர் தான் போதி தர்மன். இவருடைய பேர் வீரபோதி என்ற காரணத்தினால் அவருடைய சீடராகிய காஞ்சிபுரத்தில் இருந்து அவர் வந்து இங்கு படித்த காரணத்தினால் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஒரு பெரிய இன்னும் ஒரு பல்கலைக்கழகம் அங்கு இருக்கிறது. அது சிதைவுற்று காணப்படுகிறது. தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 பல்கலைக்கழகங்கள் இருந்தன. அதில் பாத்திமகேஸ்வரம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு ஆலயமாக விளங்குகிறது. அதே போல நம்முடைய சிதறாலில் இருக்கக்கூடிய அந்த சமணப்பள்ளியாகவும் பல்கலைக்கழகமாக விளங்கியது. அது பிற்காலத்தில் புத்தருடைய ஆட்சியில் வந்த பொழுது புத்தருடைய காலத்தில் வீரபோதி என்ற அறிஞரால் பயிற்றுவிக்கப்பட்டவர் தான் போதி தர்மன். அவர் சீனாவுக்கு சென்றார். குறுகிய காலத்திலேயே அவருடைய உடல் நோய்வாய்ப்பட்டு திரும்பி வர இந்த வீரபோதி தான் சீனாவில் சென்று இந்த கலையை முழுமையாக பரப்பினார் என்ற வரலாறுகள் இருக்கின்றன. இவ்வாறு உலகம் முழுவதும் பறந்த இந்த கலை அழிந்து ஒழிந்து சுருங்கி இருந்த காலத்தில் மெதுவாக கலை தூக்கி வைப்பதற்காக நாங்கள் பலமுறை போராடி இருக்கிறோம். 86 முதலாக ஜீவோ போட்டு எல்லா ஸ்கூல்லையும் படிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ போடப்பட்டது. அது கிடப்பாகவே கிடந்தது. இப்பொழுதைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய காலத்தில் நம்முடைய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மிக சிறந்த மிக ஆர்வத்தோடும் துணிச்சலோடும் எப்படியாவது இந்த கலையை வெளியே கொண்டு வர வேண்டும், இதற்கு உயிரூட்டம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசை அணுகி அரசுடைய துணை கண்காணிப்போடு அழகாக இந்த கலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாரம்பரிய இந்த கலையை உலகிற்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் பள்ளிக்கூட மாணவர்கள் ஈடுபட வேண்டும். இந்த தமிழகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் இன்று இந்த அரங்கில் இது நடைபெற்று வருகிறது. அதற்கு எல்லோருமாக சேர்ந்து நாம் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஒரு கரவை எழுப்பக்கூடிய தலைமையாக கேட்டுக்கொள்கிறது. உண்மையிலேயே இந்த கலைக்காக நாங்கள் உயிருக்கு வைத்துக் கொண்டிருந்தவர்கள். எனவே இதை உயிர் கொடுத்து வெளி உலகத்துக்கு இது அவர்கள் வெளியே கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் இது மனப்பூர்வமாக என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் அவர்களுக்கு உண்டாக்கிக் கொள்கிறேன். வீரர்கள் எல்லோரும் சிறப்பாக விளையாடினீர்கள். எல்லா ஆசாமர்களும் சிறப்பாக விளையாடினீர்கள், பங்கெடுத்துக் கொண்டீர்கள். நிறைய மாணவர்கள் நிறைய ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக செயலாற்றினீர்கள். இரவு பகல் பாராமல் தம்பி வின்சென்ட் அவர்கள், சங்கர், அவருடைய நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய குருக்கள் அவர்கள், நாமெல்லாம் தூசுகள், நம்முடைய குருக்கள் அவர்கள் இந்த கலையில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றவர்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம். ഏറ്റവും സ്നേഹബഹുമാനമുള്ള വേദിയിലിരിക്കുന്ന മന്ത്രി, അതുപോലെ വേദിയിലിരിക്കുന്ന വിശിഷ്ട വ്യക്തികൾ, കളരി ഗുരുക്കന്മാർ, ഇവിടെ ആയിരിക്കുന്ന മാതാപിതാക്കൾ, കളരി അഭ്യാസികളായ വിദ്യാർത്ഥികളെ എല്ലാവർക്കും നമസ്കാരം. എൻ്റെ ഭാഷ പെട്ടെന്ന് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും തോന്നുന്നില്ല. മലയാളത്തിലാണ് സംസാരിക്കുന്നത്. കാരണം തമിഴ് അത്ര ഫ്ലുവൻ്റായിട്ട് സംസാരിക്കാൻ അറിയില്ല. വളരെ സന്തോഷമുള്ള ഒരു നിമിഷമാണ്. അതിൽ ഏറ്റവും പ്രധാനമെന്ന് പറയുന്നത് ഇതുപോലൊരു വേദിയിൽ ഇത്രയും സമയം ഒരു മന്ത്രിയെ കിട്ടുക എന്ന് പറയുന്നത് വളരെ അപൂർവമാണ്. ഒരുപാട് വേദികളിൽ നമ്മൾ പ്രോഗ്രാം നടത്താറുണ്ട്. ഈ കഴിഞ്ഞ ആഴ്ച തന്നെ ഞങ്ങൾ ട്രിവാൻഡ്രത്ത് സംസ്ഥാനതല ചാമ്പ്യൻഷിപ്പ് നടത്തുകയായിരുന്നു. വെറും 15 മിനിറ്റ് മാത്രമാണ് ഞങ്ങൾക്കൊരു മന്ത്രി അവിടെ ലഭ്യമായത്. എന്നാൽ ഈ കളരിപ്പയറ്റിനെ സ്നേഹിക്കുന്ന, പ്രത്യേകിച്ചും കളരിപ്പയറ്റിൻ്റെ ഈറ്റില്ലമ്മയായ കന്യാകുമാരി ജില്ലയിൽ നാഗർകോവിൽ ഇങ്ങനെ ഒരു വലിയൊരു സംഗമം, കളരിപ്പയറ്റ് സംഗമം സംഘടിപ്പിച്ച ഇതിൻ്റെ സംഘാടകർക്ക് പ്രത്യേകം നന്ദി അറിയിക്കുകയാണ്. അതോടൊപ്പം കളരിപ്പയറ്റിന് ഏത് ഒക്കെ വേണം എന്ന് കൃത്യമായി മനസ്സിലാക്കുന്ന ഒരു മന്ത്രി ഇവിടെ ഉണ്ട്. അദ്ദേഹം വളരെ ബുദ്ധിപൂർവമായ ഒരുപാട് കാര്യങ്ങൾ എന്നോട് സംസാരിച്ചു. കളരിപ്പയറ്റിൻ്റെ ഡെവലപ്മെൻറ്റ്സിന് വേണ്ടി ഇത് പഠിക്കുന്ന കുട്ടികൾക്ക് ഗവൺമെൻറ് ലെവലിൽ എന്തെല്ലാം ആനുകൂല്യങ്ങൾ ലഭ്യമാക്കാൻ പറ്റും, സ്കൂൾ ലെവലിൽ എങ്ങനെയൊക്കെ കൊണ്ടുവരാൻ പറ്റും, എന്തൊക്കെ പ്രയോജനം ഇതുകൊണ്ടുണ്ടാവും എന്നുള്ളതിനെക്കുറിച്ചെല്ലാം നമുക്കിത് കുറച്ചുകൂടെ വിപുലമായി നടത്തേണ്ട ആവശ്യകതയും ഞങ്ങൾ തമ്മിൽ സംസാരിച്ചു. കാര്യങ്ങൾ ഏറെക്കുറെ ഇതായി വരികയാണെങ്കിൽ ഏപ്രിലിൽ ഒരു ദേശീയ കളരിപ്പയറ്റ് ചാമ്പ്യൻഷിപ്പ് ഇതേ വേദിയിൽ സംഘടിപ്പിക്കാനുള്ള സൗകര്യം ഒരുക്കി തരാമെന്ന് കേട്ടിട്ടുണ്ട്. അങ്ങനെയാണെങ്കിൽ ഇന്ത്യയിലെ 14 സ്റ്റേറ്റുകളിൽ നിന്നുള്ള പ്രതിനിധികളെ ഇവിടെ കൊണ്ടുവന്ന്
1, 2, 3 ദിവസം നീണ്ടു നിൽക്കുന്ന വലിയൊരു കളരിപ്പയറ്റ് മാമാങ്ക ദേശീയ തലത്തിൽ തമിഴ്നാടിനെ അഭിമുഖീകരിച്ചുകൊണ്ട് ഈ നാഗർകോവിലിൻ്റെ ഈ പുണ്യ ഗ്രൗണ്ടിൽ നമുക്ക് നടത്താൻ സാധിക്കും. അതിന് വേണ്ടത് സൗകര്യം തരാമെന്ന് പറഞ്ഞ മന്ത്രിയോടുള്ള പ്രത്യേക നന്ദി ഞാൻ രേഖപ്പെടുത്തുകയാണ്. ഞാൻ കളരിപ്പയറ്റ് ഫെഡറേഷൻ ഓഫ് ഇന്ത്യയുടെ പ്രതിനിധിയായിട്ടാണ് ഇവിടെ നിൽക്കുന്നത്. ദേശീയ തലത്തിലുള്ള പ്രവർത്തനങ്ങൾ ഏകോപിപ്പിക്കുന്ന ഒരു വ്യക്തി കൂടെയാണ്. അതുകൊണ്ട് ഇവിടെ വെച്ച് നടത്തുന്നതിനുള്ള സംവിധാനങ്ങൾ ചെയ്യുന്നതിന് എനിക്ക് കഴിയും. അതോടൊപ്പം ഇവിടെ നല്ലൊരു കോച്ചായിട്ട് സെൽവരാജ് ഗുരുക്കൾ ഇവിടെ ക്ലാസ്സുകൾ നടത്തുന്നതായിട്ട് അറിയാൻ കഴിഞ്ഞു. അദ്ദേഹത്തിൻ്റെ പ്രവർത്തനങ്ങൾ ഈ മേഖലയിൽ വളരെ പ്രാധാന്യത്തോടെ ഒത്തിരി കുട്ടികൾ ഇവിടെ അത് വളരെ ശക്തമായി കളരി പ്രാക്ടീസ് ചെയ്ത് വരുന്നുണ്ട്. കൂടുതൽ സംഘടന എന്നുള്ള രീതിയിൽ കെട്ടുറപ്പുള്ള ഒരു സംഘടനയോടൊപ്പം നിന്ന് പ്രവർത്തിക്കുമ്പോഴാണ് ഏത് കലയും അഭിമാനകരമായുള്ള നേട്ടങ്ങൾ കൈവരിക്കാൻ വരുന്നത്. ഇപ്പോൾ കഴിഞ്ഞ ദേശീയ ഗെയിംസിലെല്ലാം കളരിപ്പയറ്റ് ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. സ്കൂൾ ഗെയിം ഈ മാസം 24 മുതൽ ഡൽഹിയിൽ വച്ചിരുന്നായിരുന്നു. കേരളത്തിൻ്റെ ഒഫീഷ്യലായിട്ട് പോകേണ്ട വ്യക്തിയായിരുന്നു ഞാൻ. എന്നാൽ അവിടുത്തെ കാലാവസ്ഥ പ്രതികൂലമായതിനാൽ ആ ഗെയിം മാറ്റിവെച്ചിരിക്കുകയാണ്. അപ്പോൾ സ്കൂൾ തലത്തിലും ഖേലോ ഇന്ത്യ യൂണിവേഴ്സിറ്റി തലങ്ങളിൽ നാഷണൽ ഗെയിംസിലെല്ലാം കളരിപ്പയറ്റ് വന്നു കഴിഞ്ഞു. ഒരുപാട് കുട്ടികൾക്ക് തമിഴ്നാട്ടിൽ നിന്നും അവരുടെ ജീവിതം ഭദ്രമാക്കാൻ കളരിപ്പയറ്റ് രംഗത്ത് അവസരമുണ്ട്. അതിന് ഇതുപോലുള്ള വേദികൾ വളരെ സജീവമാണ്. നിങ്ങൾ വളരെ സന്തോഷമുള്ള ഒത്തിരി കുട്ടികൾ ഇവിടെ പങ്കെടുത്തു. അതിനേക്കാൾ ഉപരി പ്രായം മറന്ന് നല്ലൊരു ഡെമോൺസ്ട്രേഷൻ കാഴ്ചവെച്ച സീനിയർ ഗുരുക്കന്മാരോടുള്ള പ്രത്യേക നന്ദി ഞാൻ രേഖപ്പെടുത്തുകയാണ്. കാരണം കുട്ടികൾ ചെയ്തതിനേക്കാളും പവറും ആ ഒരു അതിനോടുള്ള സ്പിരിറ്റ് എന്താണെന്ന് കുട്ടികൾക്കൊരു പാഠപുസ്തകമാണ് ആ ഗുരുക്കന്മാർ. അവർ ചെയ്ത ഓരോ പോയിന്റുകളും ആ ചുവടൊക്കെ ചെയ്തപ്പോഴുള്ള അതിൻ്റെ കൃത്യത ഇതാണ് നിങ്ങൾ മനസ്സിലാക്കേണ്ടത്. അത് മനസ്സിലാക്കി ഇതിനെ കൂടുതൽ ശക്തിയോടുകൂടി മുന്നോട്ട് കൊണ്ടുപോകാൻ നിങ്ങളുടെ പ്രയത്നം ഉണ്ടാവട്ടെ. ഈ ഗുരുക്കന്മാരുടെ എല്ലാ പ്രയത്നവും അതിന് ഇരിക്കട്ടെ. അതിന് ഏറ്റവും അനുയോജ്യനായ ഒരു മന്ത്രി നിങ്ങൾക്കൊപ്പമുണ്ട്. അദ്ദേഹം നല്ലൊരു അഭ്യാസിയാണെന്ന് അദ്ദേഹത്തിൻ്റെ സംസാരത്തിൽ എനിക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞു. വരും സമയങ്ങളിൽ അദ്ദേഹത്തിൻ്റെ എല്ലാ മേഖലകളും എല്ലാ സോഴ്സുകളും ഈ കളരിപ്പയറ്റിൻ്റെ ഉന്നമനത്തിനായിട്ട് നിങ്ങൾക്കൊപ്പം ലഭിക്കും. അപ്പോൾ അത് പ്രയോജനപ്പെടുത്തുന്ന രീതിയിൽ നിങ്ങളുടെ സഹകരണം കൂടി ഉണ്ടെങ്കിൽ ഇതിന് വളരെയധികം തമിഴ്നാട്ടിൽ കളരിപ്പയറ്റിൻ്റെ ഈറ്റില്ലമായ കന്യാകുമാരി ജില്ലയിൽ നിന്നും ഇതൊരു ദേശീയ വലിയൊരു ഉത്സവമായി മാറുന്ന രീതിയിൽ തന്നെ നമുക്ക് വരുന്ന മാർച്ച് ഏപ്രിലിൽ നമുക്ക് നടത്താൻ കഴിയും. അതിനെല്ലാവരുടെയും സഹകരണം പ്രതീക്ഷിച്ചുകൊള്ളുന്നു. ഞാൻ കൂടുതലൊന്നും സംസാരിച്ച് നിങ്ങളുടെ സമയം വേസ്റ്റ് ചെയ്യുന്നില്ല. രാവിലെ മുതൽ ഇതിൽ കൂടെ പങ്കെടുത്ത എല്ലാ കുട്ടികൾക്കും പ്രത്യേകം നന്ദി. എന്നെയും ഇതിൻ്റെ ഭാഗമായി ക്ഷണിച്ച എൻ്റെ സംഘടനയോടുള്ള നന്ദി പ്രത്യേകം അറിയിച്ചുകൊണ്ട് എൻ്റെ വാക്കുകൾ വിരമിക്കുന്നു. നന്ദി, നമസ്കാരം. நல்லதொரு உரையாற்றிய டாக்டர் ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இவ்விழா சிறப்பாக நடைபெற பெரும் பங்காற்றிய குட் விஷன் சேவா ட்ரஸ்டினுடைய ஆசான்கள் திரு வின்சென்ட் சார் அவர்களையும் சங்கர் சார் அவர்களையும் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்த விடாமுயற்சியின் வெற்றி வடிவம் தன்னம்பிக்கையின் திறவுகோல். இவ்வரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் மதிப்புக்குரிய அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களை ஓரிரு வார்த்தைகளை பகிர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்புமிக்க இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய இந்தியன் களரி அசோசியேஷனுடைய ட்ரெஷரர் அன்புக்குரிய டாக்டர் ஜெயக்குமார் அவர்களே, அதுபோன்று இந்த களரிக்கலையை நன்கு அறிந்து அதோட ஆசானாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய டாக்டர் ராஜேந்திரன் அவர்களே, நான் பேர் சொன்னால் இங்கே நிறைய சீனியர் ஆசான்கள் இருக்காங்க, எல்லோருடைய பேரையும் சொல்ல வேண்டும். எனவே நான் அதை சுருக்கிவிட்டு இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கு பேருதவியாக இருந்த நம்முடைய ஸ்டார் அகாடமியின் ட்ரெயினர் அன்புக்குரிய தம்பி வின்சென்ட் அவர்களுக்கும் அதுபோன்று தம்பி சங்கர் உள்ளிட்டவர்களுக்கும் குட் விஷன் அறக்கட்டளையினுடைய ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அன்புக்குரிய நிகிலா அவர்களுக்கும் இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை இந்த போட்டியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைகள் ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் அதிகமாக பேச போறதில்லை, தயவு செய்து அமைதியாக கேளுங்க. இந்த கலை நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான கலை. இந்த கலை கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் ஒரு டைல்யூட் ஆகிடும், அதனுடைய சாரம் கொஞ்சம் குறைஞ்சிடும். நம்ம இந்த தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலைகள்
ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் என்ற ஒன்றை தமிழக அரசு நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர்களை வைத்து அறிவித்து இதை நாம் ஏன் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த கலையை அதனுடைய ஒரிஜினல் வடிவத்தில் அதை நம்ம திரும்ப மீட்டெடுத்து அந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இதை நாம் இந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கோம். நான் இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கேட்டுக்கொள்வதுன்னா, அதாவது நீங்க திரும்ப திரும்ப ட்ரைனிங், அதான் உங்களுக்கு ஒரே வழி. நீங்க யூ ஹேவ் டு கெட் ட்ரைன்ட் மோர் அண்ட் மோர். திரும்ப திரும்ப நீங்க பயிற்சி எடுக்கணும். நிறைய நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்க இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த களரிக்கலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள் தம்பிமார்கள், எங்களுடைய தம்பிமார் நிறைய பேர் இருக்கிறீங்க. நல்ல இந்த விஷயம் தெரிஞ்சவங்க தான். ஆனா நீங்க எல்லாம் ஒரு விஷயத்துக்கு நீங்க பொதுவாக ஒத்துதான் ஆகணும். இதை ஒரு நேஷனல் கேமா இன்டர்நேஷனல் கேமா கொண்டு போனா, ஒரு அடினா, ஒரு வெட்டுனா, ஒரு சவுட்டுனா, ஒரு தடனா, ஒரு ஒளிவுனா, எல்லாமே அது ஒரு டெஃபினிஷனோட ஒரு பொதுவான ஒரு ஒழுங்குக்குள்ள வந்தா மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளாது. இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தோன்ற மாதிரி பண்ண முடியாது. நீங்க தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுடுங்க. நான் இப்படிதான் சொல்லுவேன், நான் இப்படிதான் படிச்சேன்னா உங்களால நீங்களும் பெரியாள முடியாது, உங்க ஸ்டூடெண்ட்டையும் பெரியாள முடியாது. அதை நீங்க தயவு செய்து எல்லா தமிழ்மாரும் நம்முடைய அரசு அறிவித்திருக்கக்கூடிய தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை அது யாருக்கும் போட்டியில் கிடையாது. ஒவ்வொரு ஆசான்களும் அவருக்கு இருக்கக்கூடிய கலையை ஒரு அழகான வடிவத்தோடு ஒரு முழு அளவில் மாணவர்களுக்கு வழங்க வைப்பதுதான் நம்முடைய நோக்கம். எனவே தயவு செய்து இந்த அமைப்பு இப்போ அரசு அறிவிச்சிருக்க தவிர இதற்கு பெரிய நிதியெல்லாம் நம்ம எல்லாம் வாங்கல. ஏன்னா நம்ம தொடக்கத்தில் இருக்கோம். இப்போதைக்கு ஸ்டார் அகாடமியில ஒரு பயிற்சியாளர் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் வருகின்ற காலங்களில் இதை ஒரு பயிற்சி மையமாகவே நாம் மாற்றி எடுப்பதற்கான முயற்சிக்கு நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அதை கொண்டு வர முடியும் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். நம்ம இரவுதான் நம்ம டாக்டர் ஜெயக்குமார் அவர்கள் எங்களுக்கு அழைச்சிருக்கோம். ஏன்னா நேஷனல் கலரி அசோசியேஷன்ல அவர் ட்ரெஷரா இருக்காரு. நம்ம எல்லா தம்பிமாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஈவெண்ட நம்ம ஒரு ஜூரி வச்சு ஒரு குழு வச்சு நம்ம செலக்ஷன் பண்ணி ஒரு நல்ல ஈவெண்ட் எல்லாரும் யூனிஃபார்மா ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸோட இந்த கிரௌண்ட பண்ணி நம்ம ஒரு கிண்ண சாதனை படைக்கணும்னு ஒரு கோரிக்கை என்று சொன்னார்கள். அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க எல்லா ஆசாரம் முன்வந்தீங்கன்னா நான் முழு வீச்சில் அதை முன்னிட்டு நம்முடைய நேஷனல் கலரி அசோசியேஷன் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய சிலம்பத்தை நம்ம கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து மிக அற்புதமான கிண்ண சாதனைக்கான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். முழு ஒத்துழைப்பு தயாராக. அதுக்கு எல்லா ஆசாரங்களும் நீங்க ஒன்று சேர்ந்து நம்ம செய்து முடிக்கலாம் என்று கூறி, உண்மையிலேயே இந்த முன்னெடுப்பு முதல் முன்னெடுப்பு. இந்த முன்னெடுப்புல நிறைய பிள்ளைகள், நல்ல திறமையான பிள்ளைகள் இருக்குது. நீங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ், அவ்வளவுதான். பர்ஃபார்மன்ஸுக்கு வேற எதுவுமே கிடையாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் உண்டு. நல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதமான கைடன்ஸ் நாங்கள் வழிகாட்டுதல் வேண்டும் என்றாலும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறி கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெற பெரும்பங்கு வகித்த குட்விஷன் சேவா ட்ரஸ்டினுடைய ஆசான்கள் திரு வின்சென்ட் சார் அவர்களையும் சங்கர் சார் அவர்களையும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
கேட்டுக்கொள்கிறேன். ஆசான்கள் அனைவரும் மேடைக்கு இடதுபுறமாக சென்று போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களின் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டை வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக ஆசான்களை கௌரவப்படுத்துதல். முதலாவதாக திரு கலை நன்மணி ஏ நாணப்பன் ஆசானை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். திரு ஆர் கிறிஸ்துதாஸ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரு ஆர் கிறிஸ்துதாஸ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பி இன்பதாஸ் ஆசானை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பி இன்பதாஸ் ஆசானை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்தபடியாக என் கிறிஸ்துதாஸ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு என் கிறிஸ்துதாஸ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஜே லாரன்ஸ் ஆசானை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு லாரன்ஸ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு கிறிஸ்துதாஸ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு ஜே சத்யதாஸ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். லாரன்ஸ் ஆசானை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரு கோபிதாஸ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு கோபிதாஸ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக தர்மலிங்கம் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு பி தர்மலிங்கம் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சேர் முகமது ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சேர் முகமது ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரு பி ராஜையார் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு பி ராஜையார் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு ராஜையன் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு லோகநாதன் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக திரு
ராஜேந்திர பிரசாத் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக திரு மின்னல் சந்திரன் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு மின்னல் சந்திரன் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக விக்டர் ஜார்ஜ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். விக்டர் ஜார்ஜ் ஆசானை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரு தங்கராஜ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு விக்டர் ஜார்ஜ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு கிருஷ்ணசுவாமி ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு கிருஷ்ணசுவாமி ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு தங்கராஜ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு தங்கராஜ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு ராஜன் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு ராஜன் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு குமார் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு குமார் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு சுயம்புலிங்கம் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரு சுயம்புலிங்கம் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரு ஜெயராஜ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு ஜெயராஜ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு இயேசுதாஸ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு இயேசுதாஸ் ஆசான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக பரிசு வழங்குதல். ஜூனியர் பிரிவிற்கான பரிசு கைட் பால் மேல் contestants first prize goes to two students S Sujit S Ajit. S Sujit S Ajit கைட் பால் மேல். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ஸ்டூடண்ட்ஸ் ப்ளீஸ். செகண்ட் பிரைஸ் VM Lok Pushan VM Lok Puchia. Second prize VM Lok
சிலம்பம் மேல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் டிவி தேவா. டிவி தேவா சிலம்பம் மேல். Second prize N Praveen. Second prize N Praveen. TV Deva first. Wait. 8 minutes. Third prize. Second prize N Praveen. Third prize K Vinesh. Junior male K Vinesh. Third prize. Female Silambam first prize goes to Vaishalini. Vishalini first prize. Junior female Silambam. Second prize AJ Rexlin Ashika. AJ Rexlin Ashika. Female Silambam second prize AJ Rexlin Ashika. Third prize Ritika. Third prize Ritika Junior Silambam. Female Ritika. Surulwal male junior Nafis Mohammed first prize. Surulwal male Nafis Mohammed first prize. Second Jayshan J. Second prize Jayshan J. Third prize Aksan M. Third prize Aksan M. Jayshan J second prize. Third prize Aksan M. Aksan M third prize. Suralwal female Cynthia C first prize. Junior Suralwal female Cynthia C first prize. Second prize Soja SS. Second prize Soja SS. Second prize Soja SS. Third prize Kavita S. Junior Suralwal female Kavita S. Third prize. Suvade Junior male first prize Mithilesh RS. Mithilesh RS Junior Suvade. Second prize Durgashar S. Second prize. Durgashar S. Second prize. Durgashar. Third prize Ajay RS. Ajay RS. Suvade female first prize Darshini yes. Darshini yes first prize. Darshini yes first prize. Suvade female second prize Darshini RC. Darshini RC. Darshini RC second prize. Third
Darshini RC. Aryan. Third prize, Sandhya S. Sandhya S. First prize. Valgerayam female. First prize. First prize, S.A. Anumya, S.A. Siva Abhinaya. Second prize, J.U. Logavarshini, J.U. Bhishma Darshini. Second prize, Junior Valgerayam female. Second prize. Main painter, female, junior, Sharmi. First prize goes to Sharmi. Second prize, Jemima. Third prize, Jerishma. Third prize, Jerishma. Main painter, male. First prize goes to Sharjin. Second prize, Charan Padmaram. Third prize, Nishan.
நீங்கள் சொன்னீங்கன்னா போட்டுருவோம். நான் முன்னாடி போட்டுருக்கேன். சண்டே போனால் எக்ஸ்ட்ரா 200. General category, Silambam male, first prize Abhishek. General category, Silambam male, Abhishek. Abhishek first prize. Abhishek first prize. General category. General category, Silambam male, first prize. Abhishek. Second prize, R. Raja. Second prize, R. Raja. General category, Silambam male, R. Raja. Silambam female, Rashika G.S. Silambam female, first prize, Rashika G.S. Suvadu male, Ananda Murugan, first prize. Suvadu male, Ananda Murugan, first prize. Second prize, Siva Shankar. Second prize, Ananda Murugan, first prize. First prize, Ananda Murugan. Ananda Murugan, first prize. Shiva Shankar.